அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனாக இருக்கிறேன். கர்த்தர் பாத்தீங்கன்னா அனனியாவுக்கு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. நீ போ, நான் தெரிந்து கொண்ட, என் நாமத்தை அறிவிக்க தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படி சொல்றாங்க. 16, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்தாவினால் நிரப்பும்படிக்கு என்னை அனுப்பினார். என்ன போய் சொல்றாங்க சவுல் இடத்துல? உங்ககிட்ட வழியில தரிசனமானார் இல்ல இயேசுவாகிய கர்த்தர், அவர் என்னிடத்துல பேசினார். நிறைய விஷயங்கள் நீங்க அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து என்றும், அவர்தான் தொழுது கொள்ளப்படத்தக்கவர் என்றும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்வர்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த பரலோகத்தின் தெய்வத்துக்கு சேவை செய்கிறதாக காணப்பட்டதான சவுலுடைய முந்தின வாழ்க்கை அது எப்படியாய் காணப்பட்டது? அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் எல்லாம் எப்படி காணப்பட்டதுன்னா ஒரு வலதுசாரி தாட்டா காணப்பட்டது. அந்த பரலோகத்தின் தெய்வத்திற்கு ஊழியம் செய்கிறதாக நினைத்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அதாவது இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டிருக்க, அவர் பூமியில வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறதான ஜனங்களுக்கு விரோதமாக பாத்தீங்கன்னா செயல்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்க, இது வலதுசாரி சவுல். பாருங்க, அடுத்து இன்னொரு காரியம். அதுக்கப்புறம் அவன் உண்மையான சத்தியத்தை அறிந்து அவன் கிறிஸ்தவன் ஆனான் என்று சொல்லியும் நாம் அறிந்திருக்கிறோம்.